இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு நான் தெரிவித்து மகிழ்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, மீட்பின் திட்டத்தில் தற்கைய கையளிப்பு செய்த புனித யோசேப்பை பற்றி இந்த நாளிலே நாம் சிந்திக்க ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மீட்பின் திட்டத்திற்காக தன்னையே கையளிக்கின்றார் புனித சூசையப்பர், புனித யோசேப்பு. இந்த செய்தியை இன்று நாம் உள்வாங்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆன்மீக வாழ்வின் மிக அடிப்படையான பண்புகளில் ஒன்று தற்கையளிப்பு, தன்னையே கையளிப்பது, செல்ஃப் சரண்டரிங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்த தற்கையளிப்பு யாருடைய வாழ்வில் இருக்கிறதோ அவர்களது வாழ்வு சிறப்பான, மகத்தான, கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னையே கையளிப்பது, தற்கையளிப்பது என்பது என்ன என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது நமது திட்டங்களையும் உள்ளடக்கி ஆண்டவரிடம் நம்மையே கையளிப்பது, நமது திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவனின் சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நம்மையே கையளிப்பதுதான் இந்த தற்கையளிப்பு என்ற சொல். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் இந்த நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். புனித யோசேப்பு ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவரது திட்டம் என்னவாக இருந்தது? மரியாள் கருவுற்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவரது திட்டம் அவளை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்பதுதான் யோசேப்புவின் திட்டமாக இருந்தது. ஆனால் தூதனின் செய்தியை கனவிலே அறிந்த பிறகு, ஆண்டவர் இதை விரும்புகின்றார் என்று தெரிந்த பிறகு தனது திட்டத்தை கைவிட்டுவிட்டு ஆண்டவருடைய திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார். அதுதான் யோசேப்பு மீட்பின் திட்டத்தில் தன்னை கையளிக்கின்ற விதம். அதோடு நிறைவடையவில்லை பிரியமான சகோதர சகோதரிகளே. அவர் குழந்தை பிறந்து விட்டது, நிம்மதியாக இருப்போம், இந்த ஊரிலே தங்கிவிடுவோம் என்று இருந்த பொழுது, அவரது திட்டம் அப்படியாக இருந்த பொழுது மீண்டும் கனவிலே எச்சரிக்கப்படுகின்றார். குழந்தையின் உயிருக்கு ஆபத்து, எழுந்து அதன் தாயையும் குழந்தையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு செல் என்பது கடவுளின் திட்டம். அதையும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார்.
மீண்டும் எகிப்தில் அவர் தங்கியிருந்த பொழுது, அங்குதான் நமது வாழ்வு தொடரப் போகின்றது என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது மீண்டும் அழைக்கப்படுகின்றார். குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க தேடியவர்கள் இப்பொழுது இல்லை, மீண்டும் திரும்பி செல் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் அவர் தன்னையே கையளிப்பதின் மிகச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தற்கையளிப்பு நம் எல்லோரின் வாழ்விலும் மிக மிக தேவையானது, அவசியமானது. நமது ஆன்மீக வாழ்விலே நாம் சிறக்க வேண்டும் என்றாலும், நமது அன்றாட வாழ்விலே நாம் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்றாலும் இந்த தற்கையளிப்பு மிக அவசியம். விவிலியத்தின் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை விவிலியத்தின் பக்கங்கள் ஒவ்வொன்றையும் நாம் புரட்டுகின்ற பொழுது இந்த தற்கையளிப்பு பற்றிய செய்திகள் பின்னி பிணைந்து காணப்படுவதை நம்மால் உணர முடியும். ஆபிரகாம் தொடங்கி அப்போஸ்தலர்கள் வரை தங்களையே கையளித்த நிகழ்வுகளை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். நான் உனக்கு காட்டுகின்ற நாட்டிற்கு நீ செல், அங்குதான் நீ வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். ஆபிரகாமும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார். நான் உனக்கு தந்த மகனை நீ பலியிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த திட்டத்தையும் ஆபிரகாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார். இதில் தான் இருக்கிறது தற்கையளிப்பு. அப்போஸ்தலர்களுடைய வாழ்வையும் நாம் பார்க்கின்ற பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்களும் ஆண்டவருக்கு தங்களையே கையளிக்கின்றார்கள். தங்களது தந்தையையும் படகையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் உடனடியாக செய்தார்கள். தங்களுக்கென்று அவர்கள் வைத்திருந்த திட்டம் இந்த மீன்களை பிடித்து வாழ்வை நகர்த்த வேண்டும் என்ற ஒரு திட்டம்தான். ஆனால் கடவுளின் சித்தம் அப்படியாக அல்ல, உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவனாக மாற்றுவேன் என்ற கடவுளுடைய திட்டத்தை அறிவித்த பொழுது, இதுதான் உமது சித்தம் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஒவ்வொரு திருத்தூதரும் இயேசுவுக்கு பின்னால் சென்றார்கள். அந்த வழியில் தான் நமது பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரும் தன்னையே கையளிக்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திட்டம் என்னவாக இருந்தது. பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே மிகச் சிறந்த பேராசிரியராக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த அறிவாளியாக, இந்த உலகத்தின் தேவைக்காக பணம் சம்பாதிக்க வேண்டும், புகழை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டம்தான் புனித பிரான்சிஸ்கு சவேரியாருக்கு இருந்ததாக அவரது வாழ்க்கை சரித்திரம் நமக்கு சில தரவுகளை தருகின்றது. அப்படி இருக்கின்ற வேளையில் தான் புனித பிரான்சிஸ்கு சவேரியாருக்கு கடவுளுடைய திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. புனித இஞ்ஞாசியாரின் வழியாக மெல்ல மெல்ல அந்த கடவுளின் திட்டத்தை அறிந்து கொள்ளுகின்றார். மெல்ல மெல்ல கடவுளின் திட்டத்தை புரிந்து கொள்ளுகின்றார். அதோடு நிறுத்திவிடவில்லை, முழுமையாக கடவுளின் திட்டத்தை சித்தத்தை தனது வாழ்வுக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றார். 1498 ஆண்டு நமது நாட்டில் கோவாவில் போர்த்துகீசியர்கள் பாதை கண்டுபிடித்து வருகிறார். வாஸ்கோட காமா என்ற ஒரு கப்பலோட்டி. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த காலகட்டத்தில் உலகத்தின் திசைகளை, உலகத்தின் நாடுகளின் பாதைகளை கண்டுபிடிக்க துடித்துக் கொண்டிருந்த நேரம், அந்த வேளையில் இந்த தாய் திரு நாட்டிற்கு பாதை அமைத்தார்கள், கண்டுபிடிக்கிறார்கள், பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது போர்த்துகீசிய அரசன் 3ஆம் ஜான் என்பவர் பாப்பரசருக்கு ஒரு பரிந்துரை செய்கின்றார். இந்தியாவிலே பணி செய்வதற்காக எனக்கு மிஷனரி
பிஷப்மார்கள் தேவை, குருக்கள் தேவை, அவர்களை அனுப்பி வையுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்ட பொழுது பாப்பரசரும் அதற்கு முன் வருகின்றார். இந்த திருப்பணிக்காக குருக்களை அனுப்புங்கள் என்று இஞ்ஞாசியாருக்கு கட்டளை பறக்கின்றது. அவர் அதை பெற்றுக்கொண்டு தன்னோடு இருந்தவர்களை அனுப்ப முற்படுகின்றார். ஆனால் இறைவனின் திட்டம் அதுவாக இல்லை. புனித இஞ்ஞாசியார் திட்டமிட்டார், தனது சபையில் இருந்த சைமன் ரோட்ரிகோஸ் என்ற ஒரு குருவானவரை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்து விடலாம் என்று போட்டது இஞ்ஞாசியாரின் திட்டம். கடவுளின் சித்தம் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று புனித இஞ்ஞாசியாரின் ஒரு வலக்கரமாக இருந்து செயல்பட்டவர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். இரண்டு பேரும் வயதில் வேறுபாடு வித்தியாசம் இருந்தாலும் தங்களது உறவில், நட்பில், ஆன்மீகத்தில் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். இணைந்து ஆண்டவரின் அரசை இந்த உலகத்தில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தோடு உழைக்கின்றார்கள். புனித சவேரியாரை அனுப்ப வேண்டும், இழக்க வேண்டும் என்று ஒரு துளி கூட புனித இஞ்ஞாசியார் நினைக்கவில்லை. அவர் தன்னை விட்டு செல்வார் என்ற ஒரு கற்பனை இல்லை. ஆனாலும் கடவுளுடைய சித்தம், அந்த கப்பல் உடனடியாக புறப்பட வேண்டியிருந்தது. அந்த பயணம் உடனடியாக நடைபெற வேண்டியிருந்தது. எனவே அவர் தன்னையே கையளிக்கின்றார். புனித இஞ்ஞாசியார் கையளிக்கின்றார். இறைவா, உமது சித்தம் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை அழைத்துக் கொள்வது, அனுப்ப வேண்டும் என்பது என்றால் நான் கையளிக்கின்றேன் என்று புனித இஞ்ஞாசியார் தன்னையே கையளிக்கின்றார். தனது திட்டத்தை கையளிக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தன் தலைவன் சொல்லிவிட்டான், கடவுளுடைய திட்டத்தை எனக்கு தெரிவித்து விட்டார், நானும் செல்வேன் என்று துணிவோடு பணிவோடு தன்னையே கையளிக்கின்றார் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். அவரது தற்கையளிப்பினால் தான் நானும் நீங்களும் இன்று இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அந்த தற்கையளிப்பு தான் இந்த உலகத்தை புரட்டி போட்டது. அவர் அன்று தன்னையே கையளிக்காமல் இருந்திருந்தால், இறைவனின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள தயங்கி இருந்தால், இன்று நமது வாழ்வு, இந்த ஆன்மீக பயணம் எப்படி இருந்திருக்குமோ தெரியாது. அதை கற்பனை செய்து பார்க்க கூட நம்மால் முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் வாழ்க்கை சரித்திரத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நாம் வாசிக்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற ஒன்று என்னவென்றால், தன்னையே அர்ப்பணிக்கின்ற, கையளிக்கின்ற ஒரு பாங்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ்கு சவேரியார் தனது வாழ்விலே தன்னையே ஒப்புக் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு அணையா ஆர்வத்தில் அவர் எப்பொழுதும் இருப்பதை நம்மால் புரிய முடிகின்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ்கு சவேரியார் தனது பயணத்தை தொடங்குகின்றார். முதலில் போர்த்துக்கல் நாட்டிற்கு செல்லுகின்றார். அங்கு மன்னனை சந்திக்க வேண்டும். அங்கு செல்லுகின்ற வழியிலே தனது சொந்த நாடாகிய ஸ்பெயினை கடந்து செல்லுகின்றார். புனித பிரான்சிஸ்கு சவேரியார் பாரிஸுக்கு படிக்க செல்வதற்கு முன்பாக தனது தாய்க்கு விடை கொடுக்கின்றார். அதன் பிறகு தனது தாயை அவர் சந்திக்கவில்லை. இந்தியாவிற்கு பயணம் செய்கின்ற அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பிலே அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது. தன் ஊரின் வழியாக அவர் கடந்து செல்ல வாய்ப்பு. தனது ஊரின் வழியாகத்தான் போர்த்துக்கல் நாட்டிற்கு செல்லுகின்றார். தனது சொந்த ஊரில் அவருக்கு ஒரு நிறுத்தம் இருக்கிறது. அங்கிருந்து கொஞ்சம் பொறுங்க, எங்க வீட்டுல போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக அவர் தனது பயணத்தை தொடர்கின்றார். அதில் விளங்குகிறது
இருந்தது அவரது கையளிப்பு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட புனித யோசேப்பும் புனித சவேரியாரும் நமக்கு முன் உதாரணங்களாக இருக்கிறார்கள். இன்று இந்த தற்கையளிப்பு என்ற ஒரு காரியம், தன்னையே கையளிக்கின்ற ஒரு காரியம் வெறும் ஏற்றளவில் வந்துவிடுமோ என்ற ஒரு ஐயமும் நிலவுகின்றது. நமது அன்றாட வாழ்விலும் அர்ப்பணித்தவர்களின் வாழ்விலும் இந்த தற்கையளிப்பு என்பது குறைந்து கொண்டே செல்வதால் தான் இன்று இத்தனை குழப்பங்களும் தயக்கங்களும் நமது வாழ்வில் இருக்கின்றன. அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தங்களையே கையளிக்க, முழுமையாக கையளிக்க தவறுகின்ற பொழுது, அதில் குறைவு ஏற்படுகின்ற பொழுது அதன் பாதிப்பை திரு அவை சந்திக்கின்றது. மக்களும் அதை சந்திக்க நேரிடுகிறது. அதே போல பிரியமான சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் இருக்கின்ற கணவனும் மனைவியும் தன்னை கையளிக்க தயங்குகின்ற பொழுது குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. சமூகத்தின் ஆணி வேராக இருக்கின்ற அந்த குடும்பங்கள் தற்கையளிப்பில் குறைவு ஏற்படுகின்ற பொழுது அர்ப்பண வாழ்வில் இருக்கின்றவர்களின் வாழ்விலும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. என் தந்தை, என் தாய் தன்னையே அர்ப்பணிக்கவில்லை என்றால் என் வாழ்விலே, அர்ப்பண வாழ்விலே அது இருக்காது. சக்தியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். குடும்பங்களில் அர்ப்பணம் குறைய குறைய அர்ப்பணிக்கப்பட்டவர்களின் உள்ளத்திலும் அவர்களது வாழ்விலும் அர்ப்பணம் குறையத்தானே செய்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அர்ப்பணத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற புனித சூசையப்பரின் நினைவுகளை நாம் சிந்தித்த வேளையிலே அர்ப்பணத்திற்கு மிகச் சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்ற நமது பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவை கொண்டாடுகின்ற மகிழ்ச்சியில் இருக்கின்ற இந்த நாளிலே நம்மையே நாம் உரசி பார்ப்போம். நமது உள்ளங்களை, மனதை சற்று உரசி பார்ப்போம். எனது வாழ்வில் நான் எந்த அளவிற்கு என்னை அர்ப்பணித்திருக்கின்றேன், எந்த அளவிற்கு கடவுளுக்கு என்னை அர்ப்பணம் செய்து இருக்கின்றேன், எந்த அளவிற்கு என் மனைவிக்கு என்னை அர்ப்பணம் செய்திருக்கின்றேன், எந்த அளவிற்கு என் கணவனுக்கு என்னையே அர்ப்பணம் செய்திருக்கின்றேன், என்னையே கையளித்திருக்கின்றேன் என்று சிந்தித்து பார்ப்போம். அந்த கையளிப்பில், அந்த அர்ப்பணத்தில் குறைவு இருந்தால் அர்ப்பணத்திற்கு, தற்கையளிப்பிற்கு மிகச் சிறந்த வழிகாட்டி இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவிடம் நாம் கேட்போம். இயேசுவை பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் திருப்பலிக்கு, பெரும்பாலும் இங்கு இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வரக்கூடியவர்கள் தான். இந்த ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் வந்து சந்திக்கின்றவர்கள் தான். ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவின் அர்ப்பணத்தை நாம் பார்க்கிறோம், கேட்கின்றோம், உணர்கின்றோம். குருவானவர் அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று சொல்லுகின்றார். இயேசு தன்னையே கையளிக்கின்றார். உங்களுக்காக கையளிக்கப்படுகின்ற என் இரத்தம் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு தன்னையே கையளித்தார் நாம் வாழ வேண்டும் என்று. சிலுவையில் பொங்கிக் கொண்டிருந்த கடைசி நொடி பொழுதும், தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று கையளிக்கின்றார். ஆன்மீக வாழ்வின் தொடக்கமும் ஆன்மீக வாழ்வின் ஆழமும் நிறைவும் இந்த தற்கையளிப்புத்தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த கையளிப்பை நாம் புதுப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பதியில் பங்கு பெறுகின்ற பொழுது நமக்கு தோன்ற வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று, நான் மீண்டும் மீண்டும் என்னை கையளிக்க வேண்டும். கடவுளுக்காக நாம் கடவுளுக்காக நம்மையே கையளிக்கின்ற பொழுது, கடவுளுக்காக நமது அர்ப்பணத்தை ஒவ்வொரு நாளும்
புதுப்பிக்கின்ற பொழுது நமது வாழ்வு அர்ப்பணம் நிறைந்த வாழ்வாக, தற்கையளிப்பு நிறைந்த ஒரு வாழ்வாக மாறும். அந்த புதுப்பித்தல், அந்த அர்ப்பணம் நம்மை மட்டுமல்ல, நம் குடும்பங்களை, நம்மை சார்ந்திருக்கிறவர்களை, இந்த சமூகத்தை மாற்றும். தற்கையளிப்பு மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும். இந்த தற்கையளிப்பு தவறப்படுகின்ற பொழுது, குறைவுபடுகின்ற பொழுது எவ்வாறு ஒரு எதிர்மறையான பாதிப்புகளை இந்த உலகம் சந்திக்கின்றதோ, அதே வழியில் இந்த தற்கையளிப்பு, இந்த அர்ப்பணம் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்ற பொழுது இந்த உலகத்தில் மாற்றம் நிச்சயமாக இருக்கும். அதற்கு நம் பாதுகாவலர் நமக்கு துணையாக பரிந்து பேசுவார். ஆமென்.